ஆலயம் இறையாலயம் அருமையான ஓவியம். ஆலயம் இறையாலயம் அருமையான ஓவியம். இறைவன் உரையும் காவியம், இறைவன் உரையும் காவியம். இறைவோம் அவரின் இல்லிடம். ஆலயம் இறையாலயம் அருமையான ஓவியம். தந்தை மகன் தூயாவியானவரின் பெயராலே ஆமென். நம் தந்தையாகிய கடவுளிடமிருந்தும் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவிடமிருந்தும் அருளும் அமைதியும் உங்களோடு என்றும் இருப்பதாக. உம் ஆன்மாவோடும் இருப்பதாக. ஆண்டவர் இயேசுவில் பிரியமானவர்களே, முதன்மையான கட்டளை எது என்கின்ற கேள்விக்கு இயேசு கொடுக்கிற அற்புதமான ஒரு பதில் இந்த நாளில் நம்மை சிந்திக்க அழைக்கிறது. ஆகவே நம்முடைய வாழ்க்கையிலும் முழுமையான ஆற்றலோடு உள்ளத்தோடு நாம் கடவுளை வழிபட ஆசிரியை பெற இத்திருப்பலிகளை நாம் மன்றாடுவோம். தூய மறைபொருளை தகுதியோடு ஒப்புக்கொடுக்க தடையாக இருக்கும் நம்முடைய பாவங்கள் பலவீனங்களை ஏற்றும் மனம் விருந்துவோம். எல்லாம் வல்ல இறைவனிடமும் சகோதர சகோதரிகளே, உங்களிடமும் நான் பாவியனை ஏற்றுக்கொள்கிறேன். ஏனெனில் என் சிந்தனையாலும் சொல்லாலும் செயலாலும் கடமையில் தவறியதாலும் பாவங்கள் பல செய்தேன். என் பாவமே, என் பாவமே, என் பெரும் பாவமே. ஆகையால் எப்போதும் கன்னியான புனித மரியாவையும் வானதூதர் புனிதர் அனைவரையும் சகோதர சகோதரிகளே உங்களையும் நம் இறைவனாகிய ஆண்டவரிடம் எனக்காக வேண்டிக் கொள்ள மன்றாடுகின்றேன். எல்லாம் உள்ள இறைவன் நம்மை இரக்கம் வைத்து நம் பாவங்கள் பலவீனங்கள் எல்லாவற்றையும் மன்னித்து நம்மை நிலை வாழ்வுக்கு அழைத்துச் செல்வாராக. ஆமென். ஆண்டவரே இரக்கமாயிரும். ஆண்டவரே இரக்கமாயிரும். கிறிஸ்துவே கிறிஸ்துவே இரக்கமாயிரும். கிறிஸ்துவே கிறிஸ்துவே இரக்கமாயிரும். ஆண்டவரே இரக்கமாயிரும். ஆண்டவரே இரக்கமாயிரும். இரக்கமாயிரும். மன்றாடுவோமாக. இறைவா, உமது பராமரிப்பின் திட்டம் ஒருபோதும் தவறுவதில்லை. அதனால் தீயவை அனைத்தையும் எங்களிடமிருந்து அகற்றி எமக்கு பயன் தரும் அனைத்தையும் கனிவுடன் தந்தருள்வீராக. எங்கள் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். நாம் இயேசுவோடு இறந்தோமேயானால் அவரோடு வாழ்வோம். திருத்தூதர் பவுல் தீமோத்தேயுவுக்கு எழுதிய 2ஆம் திருமுகத்திலிருந்து முதல் வாசகம். அதிகாரம் 2, இறை வார்த்தைகள் 8 தொடங்கி 15 முடிய. அன்பிற்குரியவரே, தாவீதின் மரபில் வந்த இயேசு கிறிஸ்து இறந்து உயிர் பெற்றிழந்தார் என்பது என் நற்செய்தி. இதனை நினைவில் கொள். இந்நற்செய்திக்காகவே நாம் குற்றம் செய்தவனைப் போல சிறையிடப்பட்டு துன்புறுகிறேன். ஆனால் கடவுளின் வார்த்தையை சிறைப்படுத்த முடியாது. தேர்ந்து கொள்ளப்பட்டவர்கள் மீட்பையும் அதனோடு இணைந்த என்றுமுள்ள மாட்சியும் கிறிஸ்து இயேசு வழியாக அடையுமாறு அனைத்தையும் பொறுத்து கொள்கிறேன். பின்வரும் கூற்று நம்பத்தக்கது. நாம் அவரோடு இறந்தால் அவரோடு வாழ்வோம், அவரோடு நிலைத்திருந்தால்
அவரோடு ஆட்சி செய்வோம். நாம் அவரை மறுதலித்தால் அவர் நம்மை மறுதலிப்பார். நாம் நம்பத்தகாதவரெனினும் அவர் நம்பத்தகுந்தவர், ஏனெனில் தம்மையே மறுதலிக்க அவரால் இயலாது. இவற்றை நீ அவர்களுக்கு நினைவுறுத்து. வெறும் சொற்களை பற்றி சண்டையிடுவது பயனற்றது, அது கேட்போரின் அழிவுக்கு ஏதுவாகும் என கடவுள் முன்னிலையில் சான்று பகர்ந்திடு. நீ கடவுள் முன் ஏற்புடையவனாக நிற்க முழு முயற்சி செய். உண்மையின் வார்த்தையை, நேர்மையை பகுத்து கூறும் பணியாளனாகிய நீ வெட்கமுற வேண்டியதில்லை. ஆண்டவரின் அருள்வாக்கு. இறைவனுக்கு நன்றி. பதிலுரை பாடல். திருப்பாடல் 25 பல்லவி. உம் பாதைகளை ஆண்டவரே நான் அறிய செய்தருளும். பாதைகளை ஆண்டவரே நான் அறிய செய்தருளும். உம் பாதைகளை ஆண்டவரே நான் அறிய செய்தருளும். ஆண்டவரே உம் பாதைகளை நான் அறிய செய்தருளும். உம் வழிகளை எனக்கு கற்பித்தருளும். உமது உண்மை நெறியில் என்னை நடத்தி எனக்கு கற்பித்தருளும். ஏனெனில் நீரே என் மீட்பராம் கடவுள். பாதைகளை ஆண்டவரே நான் அறிய செய்தருளும். உம் பாதைகளை ஆண்டவரே நான் அறிய செய்தருளும். ஆண்டவர் நல்லவர், நேர்மையுள்ளவர். ஆகையால் அவர் பாவிகளுக்கு நல்வழியை கற்பிக்கின்றார். எளியோரை நேரிய வழியில் அவர் நடத்துகின்றார். எளியோருக்கு தமது வழியை கற்பிக்கின்றார். பாதைகளை ஆண்டவரே நான் அறிய செய்தருளும். உம் பாதைகளை ஆண்டவரே நான் அறிய செய்தருளும். அல்லேலூயா 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 அல்லேலூயா. உம் திருச்சட்டத்தின்படி நடக்க எனக்கு மெய்யுணர்வு தாரும். அதை நான் முழு உள்ளத்தோடு கடைபிடிப்பேன். அல்லேலூயா 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 அல்லேலூயா. ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. உம் ஆன்மாவோடும் இருப்பாராக. மார்க்கு எழுதிய தூய நற்செய்தியிலிருந்து வாசகம். ஆண்டவரே மாட்சி உமக்கே. அக்காலத்தில் மறைநூல் அறிஞருள் ஒருவர் இயேசு சதுசேயர்களுக்கு நன்கு பதில் கூறிக் கொண்டிருப்பதைக் கண்டு அவரை அணுகி வந்து, அனைத்திலும் முதன்மையான கட்டளை எது என்று கேட்டார். அதற்கு இயேசு மறுமொழியாக, இஸ்ரவேலே கேள், நம் ஆண்டவராகிய கடவுள் ஒருவரை ஆண்டவர். உன் முழு இதயத்தோடும் முழு உள்ளத்தோடும் முழு மனதோடும் முழு ஆற்றலோடும் உன் ஆண்டவராகிய கடவுளிடம் அன்பு கூறுவாயாக என்பது முதன்மையான கட்டளை. உன் மீது நீ அன்பு கூறுவது போல் உனக்கு அடுத்திருப்பவர் மீதும் அன்பு கூறுவாயாக என்பது இரண்டாவது கட்டளை.
இவற்றை விட மேலான கட்டளை வேறு எதுவும் இல்லை என்றார். அதற்கு மறைநூல் அறிஞர் அவரிடம், நன்று போதகரே, கடவுள் ஒருவரே, அவரை தவிர வேறு ஒரு கடவுள் இல்லை என்று நீர் கூறியது உண்மையே. அவரிடம் முழு இதயத்தோடும் முழு அறிவோடும் முழு ஆற்றலோடும் அன்பு செலுத்துவதும், தன்னிடம் அன்பு கொள்வது போல் அடுத்திருப்பவரிடமும் அன்பு செலுத்துவதும் எரிபலிகளையும் வேறு பலிகளையும் விட மேலானது என்று கூறினார். அவர் அறிவுத்திறனோடு பதிலளித்ததை கண்ட இயேசு அவரிடம், நீர் இறை ஆட்சியில் என்று தொலையில் இல்லை என்றார். அதன் பின் எவரும் அவரிடம் எதையும் கேட்க துணியவில்லை. ஆண்டவரின் அருள்வாக்கு. கிறிஸ்துவே உமக்கு புகழ். இயேசுவில் பிரியமான உறவுகளே, முதன்மையான கட்டளை எது என்பதை குறித்த கேள்விக்கு இயேசு அருமையான பதில் கொடுக்கிறார். மார்க் நற்செய்தியினுடைய 11ஆம் அதிகாரத்தின் 27வது இறைவசனத்திலிருந்து 12ஆம் அதிகாரத்தினுடைய 40வது இறைவசனம் வரை பரிசேயர்களும் சதுசேயர்களும் மறைநூல் அறிஞர்களும் இயேசுவினுடைய அதிகாரத்தை கேள்விக்குட்படுத்துகிற பகுதியாகும். ஆக அந்த பகுதிக்குள் இருந்துதான் இன்றைய நாளினுடைய நற்செய்தி நமக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறது. இயேசுவை அணுகி மறைநூல் அறிஞர் ஒருவர் கேள்வி கேட்கிறார், முதன்மையான கட்டளை எது? இந்த இடத்தில் நாம் சற்று பொறுமையாய் யோசிக்க வேண்டும். கேள்வி கேட்பவர் எளிய மனிதர் அல்ல, அவர் கற்றறிந்த மறைநூல் அறிஞர். முதன்மையான கட்டளை எது என்பது அவருக்கு நிச்சயம் தெரிந்திருக்கக்கூடும். ஆயினும் இயேசுவிடத்திலிருந்து அந்த பதிலை தெரிந்து கொண்டு தன் நம்பிக்கையை உறுதிப்படுத்துவதற்காகவோ அல்லது தன்னுடைய அறிவினால் இயேசுவினுடைய அதிகாரத்தை கேள்விக்கு உட்படுத்துவதற்காகவோ அந்த கேள்வியை அவர் கேட்டிருக்க வேண்டும், முதன்மையான கட்டளை எது என சொல்லி. அவருடைய கேள்வியில் ஒரு தெளிவு இருக்கிறது. 613 சட்டங்களை கொண்டிருந்த காலத்தில் எது முதல் கட்டளை என அவர் கேட்கவில்லை. முதல் கட்டளை எதுன்னு சொன்னா இயேசுவுக்கு ரொம்ப ரொம்ப எளிது. கொடுக்கப்பட்டிருக்கிற சட்டங்களில் முதல் சட்டத்தை எடுத்து கொடுத்து விடலாம். ஆனால் அவர் கேட்பது எல்லா சட்டங்களையும் தாங்கி நிற்கிற அடிப்படையான முதன்மையான கட்டளை எது என்பதுதான் அவருடைய கேள்வி. இந்த கேள்விக்கு இயேசு இன்றைய நாளில் மிக அருமையாக பதில் கொடுக்கிறார். அவர் பதில் கொடுப்பதற்கு துவங்குகிற விதமே மிக அழகாக இருக்கும். இஸ்ரவேலே கேள் என சொல்லுவார். ஷமா ஓ இஸ்ராயேல். இணைச்சட்டம் 6ஆம் அதிகாரத்தில் வாசிக்கிற அதே வார்த்தைகள். இஸ்ரவேலே கேள், உன் கடவுளாகிய ஆண்டவர் ஒருவரே ஆண்டவர்னு சொல்லுவது போல இன்று இயேசு அதை சொல்லி பதில் சொல்ல ஆரம்பிக்கிறார். இந்த இடத்தில் ஷெமா என்கின்ற அந்த எபிரிய சொல்லுக்கு கேள் என்பது நேரடி பொருளாக இருந்தாலும், கேள் கேட்டல் என்பது நேரடி பொருளாக இருந்தாலும், ஒரு விஷயத்தை உள்வாங்குதலும் கடைபிடித்தலும் என்பது கூட இந்த வார்த்தையினுடைய இன்னொரு பொருள். அப்ப என்ன இயேசு சொல்லுகிறார், இஸ்ரவேலே நீ கேட்டு கடைபிடி என்கின்ற துணையில் தன் பதிலை ஆரம்பித்தவர் சொல்லுகிறார், உன் கடவுள் ஒருவராய் இருக்கிறார். அவர் பிளவுபடாதவராய் நிறைவானவராய் ஒரே கடவுளாய் இருக்கிறார். முழுமையின் ஒட்டுமொத்த வடிவமாக இருக்கிற அந்த கடவுளை நீ உன் முழு இதயத்தோடு, உன் முழு உள்ளத்தோடு, உன் முழு மனதோடு, உன் முழு ஆற்றலோடு நீ வழிபடு. இந்த 4 வார்த்தையும் வார்த்தைகளை அடுக்கி சொல்ல வேண்டும் என்பதற்காக இயேசு சொல்லவில்லை. இந்த 4க்கு பின்னாடியும் மிக அழகான அர்த்தம் இருக்கிறது. உன் முழு இதயத்தோடு, கார்தியா என்கின்ற கிரேக்க சொல்லிலிருந்து அந்த வார்த்தை வருகிறது. அது நம்முடைய உடலில் இருக்கக்கூடிய இதயம் என்கின்ற ஒரு உறுப்பை மட்டும் அது குறிப்பதில்லை, மாறாக the very inner self, the very inner being. உன் உள்ளார்ந்த இருப்போடு நீ கடவுளை வழிபட வேண்டும். இரண்டாவது சொல்லுகிறார், உன் முழு உள்ளத்தோடு. நெஃபேஷ் என்கின்ற எபிரேய சொல்லிலிருந்து அந்த ஒரு வார்த்தை பிறக்கிறது. உன் முழு உள்ளத்தோடு. உள்ளம் என்றால் அந்த நெஃபேஷ் என்கின்ற வார்த்தை கொடுக்கிற பொருள்
பருப்பொருளால் ஆன ஒன்றை கடந்த நிலை. நம்முடைய உடல் ஒரு வடிவத்தை தாங்கி இருக்கிற ஒரு பருப்பொருள். முதலில் அவர் சொல்லிட்டார், உன் உள்ளார்ந்த இருப்போடு, the very inner being. இரண்டாவது சொல்லுகிறார், உன் முழு உள்ளத்தோடு அப்படின்னு சொன்னா உன் ஆன்மாவோடு நீ ஆண்டவரை வழிபடு. மூன்றாவது, உன் முழு மனதோடு சொன்னா முழுமையான விழிப்போடு, வித் கம்ப்ளீட் கான்சியஸ்னஸ். தியா நூஸ் என்கின்ற இரண்டு கிரேக்க சொற்கள் இணைந்து இந்த இடத்துல தியா நோயா என்கின்ற வார்த்தை வந்திருக்கிறது. அதனுடைய அர்த்தம் என்பது வித் மைண்ட் அண்ட் இன்டலெக்ட். முழுமையான விழிப்போடு உன் ஆண்டவரை நீ வழிபடு. பல நேரங்களில் ஆலயத்தில் கூடி வருவோம், எல்லாரும் ஜெபிப்பார்கள், எல்லாரும் பாடுவார்கள். நம்மை அறியாமலேயே, மனம் உணராமலேயே நம்முடைய உதடுகள் ஜெபங்களை சொல்லும், நம்முடைய உதடுகள் பாடல்களை பாடும். ஆனால் அது உண்மையில் உணராது. ஆன்மீகத்தின் ஆழத்திலிருந்து ஆண்டவரை பாடி துதிக்க வேண்டும் என்கின்ற உள் உணர்விலிருந்து அந்த வார்த்தைகள் வராது. வெறும் உதடுகளை மட்டும் உச்சரிக்கும். ஆனால் நம்முடைய எண்ணங்கள் வேறெங்கோ ஓடிக்கிட்டு இருக்கும். மூன்றாவது வார்த்தை, உன் முழு மனதோடு, முழுமையான விழிப்போடு, எங்கு இருக்கிறேன், யாருக்கு முன்னால் இருக்கிறேன், என்ன செய்து கொண்டிருக்கிறேன் என்பதை உணர்ந்து அந்த ஆண்டவரை நீ வழிபடு. நான்காவது சொல்லுகிறார், உன் முழுமையான ஆற்றலோடு. இந்த ஆற்றல் என்கின்ற வார்த்தையை பார்க்கிறோம். இஸ்கூஸ் என்கின்ற கிரேக்கு சொல். இஸ்கூஸ் அப்படின்னு சொன்னா போருக்கு செல்லுகிற ஒரு வீரனிடத்தில் இருக்கக்கூடிய அந்த ஒரு பலன், அந்த ஒரு ஆற்றலை குறிக்கிறது. அப்ப ஆண்டவரை எப்படி ஒருவன் துதிக்க வேண்டுமாய், ஆராதிக்க வேண்டுமாய், ஒரு வீரனை போல முழுமையான பலம் பொருந்தியவர்களாய் நாம் ஆண்டவரை ஆராதிக்க வேண்டும். பாருங்க, முதன்மையான கட்டளை எது? பிளவுபடாதவராய், முழுமையானவராய், நிறைவுள்ளவராய் இருக்கிற கடவுளை உன் முழுமையான இதயத்தோடு, உன் உள்ளார்ந்த இருப்போடு, பருப்பொருளை கடந்த ஆன்ம நிலையில் இருக்கிற உன் முழுமையான உள்ளத்தோடு, கடவுளை ஏனோதானு சொல்லி அல்ல, மாறாக முழு விழிப்போடு, இறுதியாய் முழுமையான ஆற்றலோடு, முழு பலத்தோடு நீ அந்த ஆண்டவரை வழிபடு, அன்பு செய். வழிபாடு என்ற வார்த்தையை ஆலயத்திற்குள், ஜெபத்திற்குள் முடைக்கிடக்கூடாது. வழிபாடு என்பதே நாம் வெளியில் எப்படி வாழ்கிறோம் என்பதுதான் அது முழுமையான அர்த்தத்தை பெறுகிறது. உன் கண்ணுக்கு முன்னால் தெரிகிற சகோதரனை, சகோதரியை அன்பு செய்யாமல் கண்ணுக்கு புலப்படாத கடவுளை அன்பு செய்ய முடியாத வாசிக்கிறோமே. இதிலிருந்து தான் இரண்டாவது கட்டளையை கொடுக்கிறார். நீ உன் முழு இதயத்தோடு, முழு உள்ளத்தோடு, முழு பலனோடு, முழு மனதோடு நீ கடவுளை அன்பு செய்கிறாயா? அப்படின்னு சொன்னா நீ உனக்கு அடுத்திருப்பவரையும் அன்பு செய்ய வேண்டும். கடவுள் அன்பாய் இருக்கிறார் அல்லவா? அந்த அன்பை உன்னோடு வாழ்கிற சக மனிதனிடத்தில் நீ காண்பிக்க வேண்டும். அப்படி காண்பிக்கிற பொழுது நீ கடவுளுக்கு கொடுத்த வழிபாடும், நீ கடவுள் மேல் பொருத்துகிற உன்னுடைய அன்பும் அது முழுமை பெறுகிறது, அது அர்த்தம் பெறுகிறது. எப்படி கடவுள் நிறைவுள்ளவராய் முழுமையாய் பிளவுபடாமல் இருக்கிறாரோ, உன்னுடைய அன்பும், கடவுள் மீதான உன்னுடைய அன்பும், நீ உனக்கு அடுத்திருக்கிற மனிதனிடத்தில் நீ அன்பு செலுத்துகிற பொழுதுதான் அது முழுமை அடைகிறது. அந்த முழுமையான அன்பை நீ கொடு. இது முதன்மையான கட்டளைக்கு இணையான இரண்டாவது கட்டளை. அதுதான் ரொம்ப முக்கியம். இரண்டாவது கட்டளையாய் கொடுக்கல, முதன்மையான கட்டளைக்கு இணையானது. அப்போ ஒரு நாணயத்தின் இரண்டு பக்கங்களைப் போல கடவுள் அன்பும் பிறர் அன்பும் அது இணைந்திருக்க வேண்டும். பிறன்பை மட்டும் செய்து கொண்டு கடவுளை மறந்திருக்கிற உலகம் ஒருபுறம், கடவுளை வழிபாட்டில் ஆராதனையில் துதிப்பேன்னு சொல்லிட்டு வெளியே போனதுக்கு அப்புறம் சக மனிதர்களை மறந்திருக்கிற கூட்டம் இருபுறம். இந்த இருவருக்கும் இன்றைய இறை வார்த்தையில் இயேசு பதில் சொல்லுகிறார். நீ கடவுளை அன்பு செய்கிறாய்னு சொன்னா அந்த அன்பு அடுத்திருக்கிற மனிதனிடத்தில் அது நிறைவை எய்த வேண்டும். அப்படி எய்துகிற பொழுதுதான் உன் அன்பு முழுமை பெறுகிறது, அதில் பொருள் இருக்கிறது. இல்லைன்னு சொன்னா ஒரு பக்கம் முகமில்லாத நாணயம் மதிப்பில்லாமல் இருப்பது போல உன் அன்பு மதிப்பில்லாததாய் அது ஆசிரை பெற்றுக் கொடுக்க முடியாத ஊன நிலைக்கு மாறி போகிறது. ஆக இன்னைக்கு இந்த கேள்வியை நம்முடையதாய் நாம் மாற்றுவோம். முதன்மையான கட்டளையை நான் என் வாழ்க்கையில் எவ்வாறு கடைபிடிக்கிறேன்? கடவுளுடைய அன்பில் வழிபாட்டில் துவங்குகிற என்னுடைய காரியத்தை என் குடும்பம்,
என்னுடைய ஊர், என்னுடைய உறவுகள், என்னுடைய குறுகிய வட்டத்தை கடந்து இருக்கிற சக மனிதனில் நான் கண்டு அன்பு செய்து அவனுக்கு பணிவிடை செய்து வாழ முடியுதுன்னு சொன்னா, நாம் இன்னைக்கு அந்த மறைநூல் அறிஞர் சொன்னார் பார்த்தீங்களா, ஆம் நீர் சொன்னது உண்மைன்னு சொல்லி அவர் ஏற்றுக்கொண்டு அதற்கு பதிலாக இயேசுவினுடைய வாயிலிருந்தே நீ இறையாட்சியிலிருந்து ரொம்ப தூரத்தில் இல்லப்பான்னு சொன்னார் பார்த்தீங்களா, அதுபோல ஆசிரியை பெற்றுக்கொண்ட பிள்ளைகளாய் மாறுவோம். அப்படி இல்லாமல் எனக்கு மனித அன்பு மட்டும் போதும் அல்லது எனக்கு கடவுள் அன்பு வழிபாட்டில் மட்டும் போதும்னு சொன்னா மதிப்பில்லாத நாணயம் போல் நம்முடைய நேரமும் நம்முடைய உழைப்பும் நாம் கொடுக்கிற காணிக்கைகளும் நம்முடைய நேரம் ஒன்றுமே இல்லாமல் போயிடும். இதை புரிந்து கொண்டவர்கள் தான் இன்னைக்கு சமூகத்தில் பார்க்கிறோம், அவர்கள் பிறன்பு பணிகளில் இயேசுவை காண முயல்வார்கள். அன்னை தெரசா சொன்னாங்களே, ஒவ்வொரு முறை நான் ஒரு தொழுநோயாளியை தொடுகிற பொழுது இயேசுவை தொட்டு அவருக்கு நான் பணிவிடை செய்வது போல, அவருக்கு நான் மருத்துவம் செய்வது போல உணர்கிறேன்னு சொன்னாங்கல்ல, அதுதான் இந்த கட்டளையை அவர் வாழ்ந்து காட்டிய விதம். இயேசுவின் மீதான, கடவுள் மீதான அன்பை வேதனைப்படுகிற இன்னொரு மனிதனில் கண்டு அந்த மனிதனுக்கு வருந்திடுகிற பொழுது அவர் இயேசுவுக்கே மருந்திடுவதாய் உணர்கிறார். இந்த நாளில் நாம் இதை உணர்ந்து கொள்ளுவோம். உள்ளும் புறமும், வழிபாட்டிற்கு உள்ளும் வழிபாட்டிற்கு வெளியிலும், ஆலயத்திற்கு உள்ளும் ஆலயத்திற்கு வெளியிலும் நாம் முழு இதயம், முழு உள்ளம், முழு மனம், முழு ஆற்றலோடு அன்பை கடவுளில் துவங்கி அதை அயனாடில் நிறைவு பெறச் செய்வோம். அப்படி செய்கிற பொழுது இயேசு சொன்னார் பார்த்தீங்களா, நிறைவுள்ள முழுமையாய் இருக்கிற தந்தையை போல நாமும் அன்பு செலுத்துவதில், வழிபடுவதில் நிறைவுள்ளவர்களாய் முழுமையானவர்களாக இருப்போம். ஆமேன். கோதுமை மணியும் திராட்சை கனியும் புது ஒரு பெறுவது போல், கோதுமை மணியும் திராட்சை கனியும் புது ஒரு பெறுவது போல், அன்பும் அமைதியும் நீதியுமே மனிதனில் மலர்ந்திட உயிர் தருவேன். அன்பும் அமைதியும் நீதியுமே மனிதனில் மலர்ந்திட உயிர் தருவேன். வாழ்வை பலியாய் மாற்ற வந்தேன், என்னையே ஏற்றிடுவாய். முழு மனதுடனே கையளிக்கின்றேன், காணிக்கை ஏற்றிடுவாய். அந்த உறவுகளே, உங்களுடையதும் என்னுடையதுமான இப்பலி எல்லாம் வல்ல வானக தந்தைக்கு ஏற்றதாகும்படி மன்றாடுங்கள். ஆண்டவர் தமது பெயரின் புகழ்ச்சிக்காகவும் ஆட்சிக்காகவும் நமது நன்மைக்காகவும் புனித திரு அவை அனைத்தின் நலனுக்காகவும் உமது கையிலிருந்து இப்பலியை ஏற்றுக்கொள்வாராக. ஆண்டவரே, உமது பரிவிரக்கத்தில் நம்பிக்கை கொண்டு காணிக்கைகளுடன் வணக்கத்திற்குரிய பீடத்திற்கு நாங்கள் கூடி வருகின்றோம். அதனால் எங்களை உமது அருளால் தூய்மைப்படுத்தி நாங்கள் கொண்டாடும் இம்மறை நிகழ்வுகளால் எங்களை புனிதம் ஆக்குவீராக. எங்கள் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆமென். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. உம் ஆன்மாவோடும் இருப்பாராக. இதயங்களை மேலே எழுப்புங்கள், ஆண்டவரிடம் எழுப்பியுள்ளோம். நம் இறைவனாகிய ஆண்டவருக்கு நன்றி பாடுவோம். அது தகுதியும் நீதியும் ஆனதே. ஆண்டவரே, தூயவரான தந்தை, என்றும் வாழும் எல்லாம் வல்ல இறைவா, இந்நாளும் எவ்விடத்திலும் நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துவது
மெய்யாகவே தகுதியும் நீதியுமாகும். எங்கள் கடமையும் மீட்புக்குரிய செயலுமாகும். ஏனெனில் ஆண்டவரே, எங்கள் புகழுரை உமக்கு தேவையன்று, ஆயினும் நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துவது உமது அருள் கொடையினாலே. நாங்கள் உம்மை புகழ்ந்துரைப்பது உமது மாட்சியை மிகுதிப்படுத்தாது எனினும், எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக நாங்கள் மீட்படைய பயன்படுகின்றது. ஆகவே வானதூதர் திரளோடு ஒன்று சேர்ந்து நாங்களும் உம்மை புகழ்ந்தேத்தி ஒரே குடும்பமாய் மகிழ்ச்சியுடன் ஆர்ப்பரித்து பாடி மகிழ்வதாவது. தூயவர் 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 வான்படைகளின் கடவுளாம் ஆண்டவர், விண்ணகமும் மன்னகமும் உமது மாட்சியால் நிறைந்துள்ளன. உன்னதங்களிலே ஓசன்னா, உன்னதங்களிலே ஓசன்னா, ஆண்டவர் பெயரால் வருகிறவர் ஆசி பெற்றவர். உன்னதங்களிலே ஓசன்னா, உன்னதங்களிலே ஓசன்னா. ஆண்டவரே, நீர் மெய்யாகவே தூயவர், தூய்மை அனைத்திற்கும் ஊற்றும். ஆகவே உம்முடைய ஆவியை பொழிந்து காணிக்கைகளை தூய்மைப்படுத்த வேண்டுகிறோம். இவ்வாறு எங்கள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் உடலும் இரத்தமுமாக எங்களுக்கு இவை மாறுபடவாகும். அவர் பாடுபட உளம் கனிந்து தம்மை கையளித்த போது அப்பத்தை எடுத்து நன்றி செலுத்தி அதை பிட்டு தம் சீடர்களுக்கு வழங்கி அவர் கூறியதாவது: அனைவரும் இதிலிருந்து பெற்று உண்ணுங்கள், ஏனெனில் இது உங்களுக்காக கையளிக்கப்படும் என் உடல். அவ்வண்ணமே இரவு விருந்தை அருந்திய பின் கிண்ணத்தையும் எடுத்து மீண்டும் உமக்கு நன்றி கூறி தம் சீடர்களுக்கு வழங்கியவர் கூறியதாவது: அனைவரும் இதிலிருந்து பெற்று பருகுங்கள், ஏனெனில் இது புதிய நிலையான உடன்படிக்கைக்கு உரிய என் இரத்தத்தின் கிண்ணம். இது பாவ மன்னிப்புக்கென்றும் உங்களுக்காகவும் பலருக்காகவும் சிந்தப்படும். இதை என் நினைவாக செய்யுங்கள். நம்பிக்கையின் மறைபொருள். ஆண்டவரே, நீர் வரும் அளவும் உமது இறப்பினை அறிக்கையிடுகின்றோம், உமது உயிர்ப்பினையும் எடுத்துரைக்கின்றோம். ஆகவே ஆண்டவரே, நாங்கள் கிறிஸ்துவின் இறப்பினையும் உயிர்ப்பினையும் நினைவு கூர்ந்து வாழ்வதரும் அப்பத்தை மீட்பளிக்கும் கிண்ணத்தை உமக்கு ஒப்புக் கொடுக்கிறோம். உம் திருமுன் என்று உமக்கு ஊழியம் புரிய தகுந்தவர்களாய் எங்களை ஏற்றுக்கொண்டீர். எனவே உமக்கு நன்றி செலுத்துகிறோம். மேலும் கிறிஸ்துவின் உடலும் இரத்தத்திலும் பங்கு கொள்ளும் எங்களை தூய் ஆவியானவர் ஒன்று சேர்த்திரும்படியாக உம்மை தாழ்மையோடு மன்றாடுகிறோம். ஆண்டவரே, உலகெங்கும் பரவியிருக்கும் இந்த திரு அவையை நினைவு கூர்ந்தருளும். எங்கள் திருத்தந்தை சிங்கராயர், எங்கள் ஆயர் ஆரோக்கியராஜ், எல்லா திருநிலையினராய் அனைவரோடும் முத திரு அவை அன்பில் நிறைவு பெறச் செய்திருளும். மேலும் உயிர்த்தலும் எதிர்நோக்குடன் தொழில்களும் எங்கள் சகோதர சகோதரிகளையும் இறந்தோர் அனைவரையும் இரக்கத்தோடு நினைவு கூர்ந்தும் இந்த திருமுக ஒளியினுள் ஏற்றலும் எங்கள் அனைவர் மீதும் இரக்கமாயிரும்.
கடவுளின் கன்னித்தாயான புனித மரியாம், அவருடைய கணவரான புனித யோசேப்பு, புனித திருத்தூதர்கள், இவ்வுலகிலும் உகந்தவராய் இருந்தோராகிய எல்லா புனிதரோடு நாங்கள் நிலை வாழ்வில் பங்கு கொள்ளும் தகுதி பெற்றும் அன்பு திருமகனும் எங்கள் மீட்பருமான இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை புகழ்ந்திரும் வரமருள இறைஞ்சி மன்றாடுகிறோம். இவர் வழியாக, இவரோடு, இவரில் எல்லாம் வல்ல இறைவனாகிய தந்தையே, தூய ஆவியாரின் ஒன்றிப்பில் எல்லா புகழும் ஆட்சியும் என்றென்றும் உமக்கு உரியதே. ஆமென், ஆமென், ஆமென். மீட்பரின் கட்டளையினால் கற்பிக்கப்பட்டு இறை படிப்பினையால் பயிற்சி பெற்று நாம் துணிந்து மன்றாடுவோம். விண்ணுலகில் இருக்கின்ற எங்கள் தந்தையே, உமது பெயர் தூயது என போற்ற பெறுக. உமது ஆட்சி வருக. உமது திருவுளம் விண்ணுலகில் நிறைவேறுவது போல மண்ணுலகிலும் நிறைவேறுக. எங்கள் அன்றாட உணவை இன்று எங்களுக்கு தாரும். எங்களுக்கு எதிராக குற்றம் செய்வோரை நாங்கள் மன்னிப்பது போல எங்கள் குற்றங்களை மன்னியும். எங்களை சோதனைக்கு உட்படுத்தாதேயும், தீமையிலிருந்து எங்களை விடுவித்தருளும். ஆண்டவரே, பிறந்திருக்கிற இந்த புதிய கல்வி ஆண்டில் எங்கள் பிள்ளைகள் சிறப்பாக படிக்கவும், அந்த பிள்ளைகளுக்கு தேவையான எல்லா வாய்ப்புகளும் வசதிகளையும் ஆண்டவரே பெற்றோராய் உருவாக்கி தரவும் தேவையான எல்லா உதவிகளையும் செய்துள்ளோம். ஆண்டவரே, அதை கிடைக்க பெறாமல் வேதனைப்படுகிற எல்லா குடும்பங்களிலும் எல்லா நபர்களிலும் ஆண்டவரே நீர் வழங்குகிற அமைதி அவர்களுக்கு புதிய ஆறுதலை பலனை தருவதாக என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்றவர் நீரே. ஆமென். நம் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவினுடைய அமைதி உங்கள் அனைவரோடும் என்றும் இருப்பதாக, உம் ஆன்மாவோடும் இருப்பதாக. ஒருவருக்கொருவர் அமைதியை பகிர்ந்து கொள்வோம். உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் செம்மறியே, எங்கள் மேல் இரக்கமாயிரும். உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் செம்மறியே, எங்கள் மேல் இரக்கமாயிரும். உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் செம்மறியே, எங்களுக்கு அமைதியை அளித்தருளும். இதோ இறைவனின் செம்மறி, தன் முழு பேலனோடு தன் வானக தந்தை கல்வாரி வரை அன்பு செய்தவர் திருவுடலாய் நமக்குள் எழுந்து வருகிறார். இவருடைய திருவிருந்துக்கு அழைக்க பெற்று நாம் அனைவரும் பேறு பெற்றவர்கள். ஆண்டவரே, நீர நிலத்தில் எழுந்தருள நான் தகுதியற்றவன். ஆனால் ஒரு வார்த்தை மட்டும் சொல்லி அருளும், எனது ஆன்மா நலமடையும். ஆன்ம உணவேவா, என் உள்ள உயிரேவா, நீ இன்றி போனால் நான் வீழ்ந்து போவேன். நான் வாழ என்னகம் வா, நான் வாழ என்னகம் வா. முன்னோர் உண்டனர் மன்னா, மடிந்து போயினர். உன்னை தகுதியாய் உண்டாள் வாழ்வோம், சாவை வெல்லுவோம். முன்னோர் உண்டனர் மன்னா, மடிந்து போயினர். உன்னை தகுதியாய் உண்டாள் வாழ்வோம், சாவை வெல்லுவோம். ஆவலாய் அழைத்தேன் வா இறைவா, இந்த ஏழைக்கு உன்னருள் தாயிறைவா. ஆவலாய் அழைத்தேன் வா இறைவா, இந்த ஏழைக்கு உன்னருள் தாயிறைவா. உன்னில் நான் என்னில் நீ வாழ்ந்திட வரம் தர நான் உணவே வா, என் உள்ள உயிரே வா. நீ இன்றி போனால் நான் வீழ்ந்து
என்று போவேன். நான் வாழ என்னகம் வா, நான் வாழ என்னகம் வா. மன்றாடுவோமாக. ஆண்டவரே, உம் திருமகனின் உடலையும் இரத்தத்தையும் விருந்தாக உட்கொள்ளும் எங்களை உம் ஆவியார் வழிநடத்த உம்மை வேண்டுகின்றோம். அதனால் வார்த்தையாலும் நாவாலும் மட்டுமல்லாமல் செயலாலும் உண்மையாலும் நாங்கள் உம்மை அறிக்கையிட்டு விண்ணரசுக்கு வந்து சேர தகுதி பெறுவோமாக. எங்கள் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆமென். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. உம் ஆன்மாவோடும் இருப்பாராக. எல்லாம் வல்ல இறைவன் தந்தை, மகன், தூய ஆவியானவர் உங்கள் அனைவரையும் நிறைவாக ஆசீர்வதிப்பாராக. ஆமென். சென்று வாருங்கள், திருப்பலி நிறைவேறிற்று. இறைவனுக்கு நன்றி. மாமரை புகழும் மறி என்னும் மலரே, மாந்தரின் மாமணி. மாமரை புகழும் மறி என்னும் மலரே, மாந்தரின் மாமணி. பணியினை சுமந்த உலகினில் பிறந்த ஒளியினை ஏற்றிய அகல் விளக்கே, பலியினை சுமந்த உலகினில் பிறந்த ஒளியினை ஏற்றிய அகல் விளக்கே, இருள் தீரையகற்றி அருள் வழி காட்டி வானக வாழ்வை அளிப்பாயே. மாமரை புகழும் மறி என்னும் மலரே, மாந்தரின் மாமணி. மாமரை புகழும் மறி என்னும் மலரே, மாந்தரின் மாமணி. தந்தை, மகன், தூய ஆவியின் பெயராலே ஆமென்.